ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் திருப்பியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் பெங்களூருக்கு போயிருந்தேங்க ஒரு மேரேஜ்க்காக. சரி, பெங்களூருக்கு போனோம், ராமேஸ்வரம் கேஃபேக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்தது ஹெப்பாலில் தங்கியிருந்தோம். ஸோ ஹெப்பால்லேருந்து நாங்கள் ஓலா ஆட்டோ எடுத்து ராமேஸ்வரம் கேஃபே இந்திரா நகருக்கு போனோம். ரொம்ப பயங்கர ட்ராவல் ஆகிடுச்சுங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருந்தது. இங்கே ராமேஸ்வரம் கேஃபே எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இங்கே வைபே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே ஹை ப்ரைஸ்ட். ஏன்னா அந்த லொக்கேஷன் அண்ட் அந்த ஒரு செட்டிங்க்கு அவங்க அந்த மாதிரி காஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கே மசால் தோசை அண்ட் தோசை வகைங்க பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். மேலாக்க கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பேருக்கு பிடிக்காது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது பேசிக்காக இந்த மாதிரி இவ்வளோ கிறிஸ்பி பிடிக்கல. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அவருக்கு. எங்கள் பெங்களூரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது உளுந்து அரைச்சிட்டு அதில் அரிசி மாவு போட்டு கலந்து இந்த தோசை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டெக்னிக் இருக்குது அந்த ஏரியாவில். அதாவது அந்த உடுப்பி மேங்களூர் ஸ்டைல் தோசை இது. ஸோ இப்போ இங்கே தோசை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது மசாலா தோசைலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சட்னியெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. அந்த மசாலா கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன் இங்கே ராமேஸ்வரம் கேஃபே. அதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்டோட போடுறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பாரெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு தோசை பிடிக்கலங்க உண்மையாக சொல்ல போனால். அண்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னார். உக்காரத்துக்கு இடம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப நின்று காலெல்லாம் நோவு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம் அங்கே. அடுத்து நாங்கள் செல்ஃப் சர்வீஸ் வேறு. உளுந்து வடை நான் கேட்டு ஆர்டர் பண்ணேன். அண்டு எங்கள் ஊர் போலி கேட்கவே வேணாம், அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் பாதாம் போலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்டு எதுவுமே பிடிக்கலனாலும் பாதாம் போலி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. அடுத்து மஸ்ட்டு காஃபி சூப்பராக இருந்ததுங்க. எவ்வளோ வேணால் குடிக்கலாம் காஃபி இங்கே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காஃபி நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பெங்களூர் விசிட் பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம் கேஃபே விசிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.